பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்ம அவர்கள் அருளியது. அத்தியாயம் 22. நஃப்ஸ், அறிவு, கல்பு ஆகியவற்றின் இயல்புகள். பூத உலகச் சிருஷ்டிகள் தரிபட்டிருப்பதற்காக நஃப்ஸ் தாயின் ஸ்தானத்திலும் அறிவு தகப்பன் ஸ்தானத்திலும் இருக்கின்றன. பொருட்களின் மீது ஆசை கொள்வதே நஃப்ஸின் குணமாகும். அல்லாஹ் அருள் புரிந்தாலன்றி மனித இயல்பு பாவம் செய்யக்கூடியதாகவே இருக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அத்தியாயம் 12 வசனம் 53 குறிப்பிடப்படுகின்றது. ஆனதால் உலக ஆசாபாசங்களை விருத்தி செய்வதுதான் நஃப்ஸினுடைய தன்மையாக இருக்கின்றது. இந்த முயற்சியில் நஃப்ஸ் வெற்றியடைந்தால் அகத்தையும் தன்வசப்படுத்திக் கொள்கின்றது. இந்த நிலைமையே கவலைகளுக்கு காரணமாகும். அறிவு பொருள்களை மட்டும் கொண்டு திருப்தி அடைவதில்லை. உணர்தல், விளக்கம், தீர்க்க திருஷ்டி இவைகள் அறிவின் குணங்களாகும். ஆனதால் அது ஆராய்ச்சியையே தனது லட்சியமாக கொண்டு அகத்துக்கும் இன்பம் அளிக்கின்றது. இது சுகத்துக்கு காரணமாக உள்ள நிலையாகும். ஆனால் சுகம், துக்கம் இவ்விரண்டு நிலைமைகளுக்கும் அப்பால் பட்ட ஒரு லட்சியத்தை தான் அகம் கொண்டுள்ளது. இவ்விரண்டும் அகத்தை பஞ்சபூத உலகிலே சிறையெனும் மாயையிலே கட்டிப்போடும் விலங்குகளாகும். சுக துக்க மாயை எனும் இவ்விலங்குகளை விட்டும் வெளியேறி விடுதலை பெறும் அகத்துக்கே நித்தியானந்தம் எனும் மோட்ச நிலைமை கிட்டும். அதாவது ஆத்மாவுடன் இணைந்து இறைவனின் தஜல்லியாத்துக்களாகிய அருட்காட்சிகளுக்கு கண்ணாடியாகி தன் உள்ளமையிலே ஹக்குடைய உள்ளமை பிரதிபலிக்கக்கூடிய நிலைமை உண்டாகின்றது. இந்த ஸ்தானத்தில்தான் அனல் ஹக், இன்னி அனல்லாஹ் என்ற ஒலிகள் ஒலிக்கப்படுகின்றன. ஆகையால் புதைகுழியை விட நெருக்கமும் இருளும் அடைந்த தன் நிழலாகிய இந்த பூத உலகச் சிறையிலே சிக்காமல் சுக துக்கம் பந்த பாசங்கள் அனைத்தையுமே உடைத்து வெளியேறியவனே பரிசுத்த ஆத்ம ரீதி அருள் பெறுகின்றான். இதுவே நித்தியானந்த சுவர்க்கமும் இறைவனின் தரிசனமும் ஆகும். இகபரம் இரண்டிலும் சுகதுக்கமற்று யான் சும்மா இருக்க அருள் புரியவே என்று மஸ்தான் சாஹிப் ஒலியுல்லா நாயகம் அவர்கள் இதைத்தான் மிக அருமையாக பாடியுள்ளார்கள். ஆத்மா இவ்வுலக பாசத்தை வெறுக்கின்றது. ஆனால் நஃப்ஸ் இதன் பந்த பாசத்தின் மீது காதல் கொள்கின்றது. அகம் எனும் கல்பு இந்த ஆத்மாவிற்கும் நஃப்ஸிற்கும் இடையில் இருப்பதனால் ஆத்மா நஃப்ஸ் ஆகிய இரண்டில் எது பலமடைகின்றதோ அத்துடன் அது கலந்து விடுகின்றது. ஆனதால் இவ்விஷயங்களை அறிவதும் இவற்றின் குணங்களையும் இலட்சணங்களையும் விளங்கிக் கொள்வதும் சாலிஹீன்களுடைய அடிப்படையான நேர்வழியாகும். இதுவே சன்மார்க்கத்தின் இலட்சியமுமாகும். இவ்வழியிலே நடத்தி வைக்கும் ஆசான்களாகிய சூஃபியாக்களின் கூட்டுறவும் அன்பும் அவர்கள் தரும் பயிற்சியுமின்றி இஸ்லாத்தின் லட்சியமாகிய மஅரிஃபத் எனும் மெய்ஞானம் உண்டாக மாட்டாது.